ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம சூர்யா சார் வந்துட்டு அருணாச்சல் ஐயா எப்படியும் குடிக்க வேணாம், எதனா பிரச்சனை வரும், அப்படி பிரச்சனை பண்ண மாட்டாங்க சுந்தரவள்ளி. எதனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சூர்யா தடுப்பான் அப்படின்றதுக்காக தான் சூர்யா கிட்டே போய் நம்ம அருணாச்சல் ஐயா ஒரு டீல் போட்டார். என்னென்னா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ ஃபுல்லாக குடிக்கவே குடிக்காதடா. ஏன்னு நம்ம சூர்யா கேட்கும்போது, அதுவும் சூர்யா கடந்து எவ்வளோ பதர்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை இதான் ரீசன், நான் அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க போகிறதுனால எதனா பிரச்சனை வரும்டா, அதனால் நீ குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடந்துடுச்சு. ஆனால் வந்துட்டு சுந்தரவள்ளி அருணாச்சலம் நடந்த மாதிரி நடந்துக்கவும் இல்லை, சூர்யாவும் அருணாச்சலம் எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. நம்ம அருணாச்சலம் ஐயா ஒரு கெஸ் பண்ணி வச்சுருந்தார், இந்த மாதிரி நடந்தால் இந்த சொல்யூஷன், இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் அவர் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை. அவர் மட்டும் இல்லை, நந்தினி நினச்ச மாதிரியுமே எதுவுமே நடக்கலை. ஏன்னா சுந்தரவள்ளி திதி கொடுக்குறான்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் காலால் எட்டி உதச்சி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதுக்காக நம்ம சூர்யா வந்துட்டு சரி எதனா எதிர்த்து கேட்டிருக்கலாம், ஏன் குடிச்சிருந்தா மட்டும்தான் எதனா எதிர்த்து கேட்கணுமா என்ன? ஆனால் வந்துட்டு அவர் கேட்பாரு நம்மளும் எதிர்பார்த்தோம், அருணாச்சலமுமே எதிர்பார்த்தாங்க, நந்தினி கூட எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் எதுவுமே கேட்கவே இல்லை, வாயை மூடிட்டு கிளம்பி போயிட்டாரு. என்னடா இது ஒரு கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் எதுக்கு போயிருக்காருன்னா குடிக்க தாங்க போயிருக்காரு. குடிக்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்க அம்மாவை கழுவி ஊற்றி குடிச்சாதான் பேச்சு வருன்ற மாதிரி குடியன் பயங்கரமாக குடிச்சிட்டு ஒரு 4-5 பேரை கூட்டு வராரு நம்ம சூர்யா சார். கூட்டு வந்து எல்லாரையும் வெளியே கூப்பிட்றாரு வழக்கம் போல். அப்போ தான் வந்துட்டு நந்தினி எங்கன்னு கேட்டதுக்கு நந்தினி அப்போ தான் மேலே எட்டி பார்க்குறாங்க. ஏய் நந்தினி கீழே வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஏன் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. இல்லை இப்போ நீ கீழே வந்து தான் ஆகணும்னு சொல்லும்போது கூட நம்ம நந்தினி இறங்கி வரவே இல்லை. ஏன்னா சூர்யா எப்படி எதனா பிரச்சனை பண்ணுவார் நம்ம நந்தினிக்கு நல்லாவே தெரியும், அதனாலே அவங்க இறங்கி வரல. ஆனால் சூர்யாவுக்கு எப்படியாச்சும் அவங்க அம்மா தாய் குலத்தை வந்துட்டு ஹர்ட் பண்ணி ஆகணுமே, அதுக்காகவே போயிட்டு நம்ம நந்தினியை தரன்னு இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரில் தான் நான் சுந்தரவள்ளிக்கு நம்ம நந்தினி ஏறினா சுத்தமாக பிடிக்காதுல்ல, அந்த கார்லையே வச்சு ஏற்றிட்டு போகிறாரு. அதை பார்த்ததுமே நம்ம சுந்தரவள்ளிக்கு பகபத்தி எரியுது. என்னடா இது, நம்ம வீட்டு காரில் அந்த நந்தினி வந்து ஏறிட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சுல, அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தி ஆகணும், இதுக்கு மேலே அவள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஆனால் அது நடக்குமா என்னான்னு தெரில. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அருணாச்சலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் கல்யாணத்தை எப்படியாச்சும் சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அப்படின்னா எத்தனை சுந்தரவள்ளி வந்தாலும் நந்தினியை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இதுக்காக நாளைக்கு உடனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நாளைக்கு தான் என் அண்ணா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அருணாச்சல ஐயா நினைக்கிறது நடக்குதா இல்லை சுந்தரவள்ளியை நினைக்கிறது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்